ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேஸ் பாட்டனி. இன்னைக்கு நடந்த 12th தமிழ் எக்ஸாம்ஸ்க்கான 1 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் கீ வந்து பார்ப்போம். இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான். கவர்மெண்ட் அஃபிஷியலாக பேப்பர் கரெக்ஷன் அப்போ ஆன்சர்ஸ் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் கவர்மெண்ட் அஃபிஷியல். ஸோ இது வந்து சும்மா டெம்பரரியாக மார்க் பண்ணி வச்சிங்க. இது வந்து ஃபைனலும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம வந்து இந்த கொஷின் புத்தகத்தில் இப்படி இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இந்த மாதிரி எதனாச்சும் இருந்தாலுமே நமக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு டைம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் மட்டும் பார்ப்போம். மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். அதுக்கடுத்து ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மூணாவது கொஷினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அதுக்கடுத்து நாலாவது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன், இது வந்து ஃபோர்த் ஆப்ஷனு. அஞ்சாவது கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஃபோர்த் ஆப்ஷன் சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து ஆறாவது கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடுக்காய். அதுக்கடுத்து ஏழாவது கொஷின் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் புதுமை பித்தன். அதுக்கடுத்து குடும்பம் என் சொல், அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது கொஷினு. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து திருக்குறள். அதுக்கடுத்து 9வது கொஷனுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவு கண்டு எல்லாமே, இந்த கொஷினும் எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து 10வது கொஷின், இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? பெரிய அதுக்கடுத்து 11க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்தது பூச்சி. அதுக்கடுத்து 12வது கொஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு புதுமை பித்தனை. அதுக்கடுத்து புதிருக்கு ஏற்ற விடை 13வது கொஷின் பார்த்தீங்கன்னா ஈசல். அதுக்கடுத்து 14வது கொஷின் பார்த்தீங்கன்னா உருவகம். இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஷின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சரியாக எழுதுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட முடியறதுனால நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு மினிமம் லெவல் மெட்டீரியல், அதுக்கடுத்து இயர் கொஷின், இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வந்து கிடையாது, டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான். நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ கிடைச்சாலும் உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.